அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவு ஒரு சுவாரஸ்யமான பதிவு. மேஷராசி கணவன், சிம்ம ராசி மனைவி, ஒரு மாஸ் காம்போ. இது ராஜயோக வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். ஒரு பக்கம் நெருப்பு தத்துவம் கொண்ட மேஷராசி ஆண், இன்னொரு பக்கம் அதே நெருப்பு தத்துவம் கொண்ட சிம்ம ராசி பெண். நெருப்பும் சேர்ந்தா என்னவாகும்? காட்டு தீயா அல்லது அழகான தீபமா? இந்த ராஜாவுக்கும் ராணிக்கும் இடையேயான வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். ஜோதிடத்துல மேஷமும் சிம்மமும் திரிகோண ராசிகள், 1-5 இடங்கள். இது ஒரு மிகச்சிறந்த பொருத்தம். இவங்களுக்குள்ள இருக்கும் கெமிஸ்ட்ரி மற்ற ஜோடிகளை விட ஒரு படி மேலேயே இருக்கும். மேஷராசி கணவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கமாண்டர் மாதிரி இருப்பார். அதாவது மேஷராசி கணவர் எப்போதுமே ஒரு லீடர். செவ்வாய் பகவானுடைய அம்சம்ங்கிறதுனால இவங்க கிட்ட அஞ்சாத குணம் இருக்கும். எந்த செயலையும் முன்னின்று செய்வாங்க. அதே நேரத்துல நேரத்தை வீணடிக்க இவங்களுக்கு பிடிக்காது. எடுத்தோம் கவிழ்த்தோன்னு முடிவெடுப்பாங்க. மனைவியும் அதே வேகத்துல இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் பாதுகாக்கிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். ஒரு போர் வீரன் போல தன்னுடைய குடும்பத்தை அரவணைப்பாங்க. சிம்மராசி மனைவிக்கு அதிபதி சூரிய பகவான். சூரியன்னாலே அதிகாரம் இல்லையா? இவங்க ஒரு ராணிய போலதான் எங்கேயும் இருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி கெத்து இருக்கும். இவங்க பெருந்தன்மையானவர்களா இருப்பாங்க. யாருக்கிட்டையும் கையேந்த மாட்டாங்க. தன்மானமும் கௌரவமும் இவங்களுக்கு உயிர் போல காப்பாங்க. வீட்டை நிர்வகிப்பதில் இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. இவங்க கட்டளைகளுக்கு குடும்பமே கட்டுப்படும். ஆனா அதே சமயத்துல அன்பை பொழிவதிலும் இவங்களுக்கு நிகர் யாரும் இருக்க மாட்டாங்க. சிம்மராசி பெண்களுக்கு தரம் மற்றும் ஆடம்பரம் ரொம்ப பிடிக்கும். எதையும் ராயலா செய்யதான் விரும்புவாங்க. ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்க்கலாமா? இவங்க 2 பேரும் ஒரு கல்யாணத்துக்கு இல்ல ஒரு பார்ட்டிக்கு கிளம்புறாங்கன்னே வச்சுப்போமே. மேஷராசி கணவர் 5 நிமிஷத்துல கிளம்பி வாசல்ல நின்னுக்கிட்டு ஹாரன் அடிப்பாரு. ஆனா சிம்மராசி மனைவி ஒரு மகாராணி மாதிரி ரொம்ப நேர்த்தியா மேக்கப் போட்டு கரெக்டா நகையை செலக்ட் பண்ணி வரத்துக்கு நேரமாகும். ஏன்னா இவங்க வெளியே போகும்போது எல்லாரும் அவங்கள பார்க்கணும்னு நினைப்பாங்க. மேஷராசி கணவர் கோபப்பட்டாலும் மனைவி கிளம்பி வெளியே வரும்போது அவங்க அழக பார்த்து அசந்து போவாரு. அந்த ஃபங்க்ஷன்ல 2 பேரும் நடந்து வரும்போது பெஸ்ட் ஜோடின்னு எல்லாரும் பாராட்டுற அந்த பெருமை மேஷராசி கணவரை உச்சி குளிர வைக்கும். இருவருமே தன்மானம் மிக்கவர்கள்ங்கிறதுனால ஒருவர் மற்றவரின் மரியாதைக்கு பங்கம் விளைவிக்க மாட்டாங்க. அதே சமயத்துல இருவருக்கும் லட்சியங்கள் பெருசா இருக்கும். ஒருவருக்கொருவர் தூண்டுகோலா இருந்து வாழ்க்கையில பெரிய உயரங்களை தொடுவாங்க. கணவர் ஒரு தொழில் தொடங்கினா மனைவி அவருக்கு பக்கபலமா நின்று அந்த தொழிலை வெற்றிகரமா மாற்ற உதவுவாங்க. இதுக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்க்கலாம். இவங்க ஒரு கார் வாங்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. மேஷராசி கணவர் என்ஜின் பவர், வேகம் இதையெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா சிம்மராசி மனைவி இந்த கார் பார்க்க எவ்வளவு ராயலா இருக்கு, மற்றவங்க பார்த்தா கௌரவமா இருக்குமான்னு பார்ப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தா அது அந்த ஏரியாலேயே பெஸ்ட் காரா தான் இருக்கும். இவங்களுக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதம் வந்தாலும் சரி, குவாலிட்டி விஷயத்துல 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இந்த இருவருக்கும் இடையேயான சவால்களையும் தீர்வுகளையும் பார்க்கலாமா? இருவருமே நெருப்பு தத்துவம்ங்கிறதுனால இருவருக்கும் ஈகோ கொஞ்சம் தூக்கலாவே இருக்கும். நான் சொல்றதுதான் நடக்கணும்னு போட்டி வரலாம். மேஷராசி கணவர்களே, உங்க மனைவி ஒரு ராணி. அவரை பாராட்டிக்கிட்டே இருந்தா போதும், உங்க முன்னேற்றத்துக்கு அவங்க பெரிய பலமா இருப்பாங்க. அதே சமயத்துல சிம்மராசி பெண்களே, உங்க கணவர் ஒரு போர் வீரன். அவர் சில சமயம் ஆவேசப்பட்டா கொஞ்சம் விட்டு கொடுங்க. அப்புறம் பாருங்க, அவர் உங்களை உள்ளங்கையில வச்சு தாங்குவாரு. சண்டை வரும்போது யாராவது ஒருத்தர் அமைதியானா அந்த நெருப்பு அணிஞ்சு அன்பு பெருகும். மேஷமும் சிம்மமும் இணையறதுங்கிறது ஒரு பவர்ஃபுல் டீம். இவங்க இணைந்தா சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்தை பெறுவாங்க. இவங்க வாழ்க்கை ராஜயோக வாழ்க்கையா தான் இருக்கும். நெருப்பும் சேர்ந்து ஒரு பெரிய ஜோதியா உங்க இல்லறம் ஒளிரட்டும். வாழ்த்துக்கள். இந்த ராயல் ஜோடியை பற்றிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ராசி மேஷம் அல்லது சிம்மமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. உங்க லைஃப் பார்ட்னர் கூட உங்க புரிதல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்துக்கங்க. வீடியோல சொல்லியிருக்க தகவல்கள் பொதுவான பலன்கள். மற்றபடி உங்க சுயஜாதகத்துல இருக்கும் கிரகநிலை அமைப்புகளும் உங்களுக்கு தற்போது நடக்கும்
தசாபுத்திகளும் தான் உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும், அந்த விஷயங்கள் எப்படி நடக்கணுங்கிறத தீர்மானிக்கும். அதனால உங்க சுயஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது, கிரகநிலை சஞ்சாரங்கள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஓட்டம் எப்படி இருக்குங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். அதே சமயத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குங்கிற பட்சத்துல அதுக்கான பரிகாரம் செய்யும் பட்சத்துல உங்க வாழ்க்கை மிக சிறப்பா நிச்சயமா மாறும். உங்க சுய ஜாதகம் பார்க்க விரும்புறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.